தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உயிர் மூச்சின் உச்சக்கட்டம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் ஆத்மாவின் மூச்சாக எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் வாய்க்காலாக விளங்குகிறது. மனந்திரையம்பிய ஆத்மா அதன் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது தேவன் அதன் மனப்போராட்டங்களையும் அயராத அரும்பாடுகளையும் அதன் உத்தமமான நிலைகளையும் கூர்ந்து கவனிக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அந்த ஆன்மாவின் நாடியில் விரலை வைத்து அதன் துடிப்பு ஒவ்வொன்றையும் கவனித்து குறித்து கொள்கிறார். அவருக்கு தெரியாமல் அந்த ஆன்மாவை எந்த எண்ணமும் எழுச்சியடைய செய்யவோ, எந்த உணர்வும் அதன் அமைதிக்காக குலைக்கவோ, எந்த துக்கமும் அதை நீளவோ, எந்த பாவமும் கரைப்படுத்தவோ, எந்த சிந்தனையும் அல்லது நோக்கமோ அசைக்கவே முடியாது. எனவே அன்பான வாலிப பிள்ளைகளே, குடும்ப தலைவர்களே, நம்முடைய ஆத்மாவானது எல்லையற்ற ஒரு கிரயத்தால் வாங்கப்பட்டது. மேலும் மாற்ற முடியாத ஒரு ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் நேசிக்கப்பட்டதாகும். ஆத்மா குணமாக்குதலை பெற்றுக்கொள்வதற்காக மாபெரும் சிறந்த வைத்தியராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய ஜெபம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஜெபம் நன்மை ஒருவரோடு ஒருவர் இணைத்து பின்னர் தேவனோடு இணைக்கிறது. ஜெபம் இயேசுவை நாம் பக்கத்திற்கு கொண்டு வருகிறது. சோர்ந்து திகைத்திருக்கும் ஆத்மாவிற்கு புதிய பலத்தையும் கிருபையும் வழங்குகிறது. நம்மை போல கிறிஸ்து எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார், எனினும் பாவமற்றவராக இருந்தார். அவர் மானிடத்தன்மையை எடுத்துக்கொண்டார். மானிட மறுபொழி தன்மைக்கு இசைவாக ஒடுக்கப்பட்டார். அவரது தேவைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்காக தேவைகளாகவே இருந்தன. உடல் சம்பந்தமான தேவைகள் அவருக்கு அளிக்கப்பட வேண்டியிருந்தன. உடலின் களை பிடுங்கிற்று விடுபட வேண்டியிருந்தது. அவர் தமது பிதாவினுடைய ஜெபத்திற்கு ஏழைத்ததே தம்முடைய கடமைகளை அவர் செய்வதற்கும் சோதனைகளை சந்திப்பதற்கும் ஏற்ற மன தைரியம் பெற்றவராகிறானார். ஒவ்வொரு நாளும் தனது பணிமுறை வழக்கத்தின்படியே ஆத்மா ரட்சிப்பின் வேலையை தொடர்ந்தார். சோதனையில் அகப்படும் மக்களுக்காக அவர் இருந்த எல்லா இரவுகளும் ஜெபத்திலே செலவிட்டார். பின்வரும் நாட்களிலே அவர் சந்திக்க வேண்டிய சோதனைகளுக்கு தம் ஆயத்தமாகத்தக்கதாக மலையில் வனாந்திரத்தில் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டியது அவசியமாற்று. சாத்தானின் சோதனைகளையும் சந்திக்கத்தக்கதாக உடலில் உள்ள ஆத்மாவிலையும் எழுச்சியும் புத்துணர்ச்சியும் பெற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தார். அவரது வாழ்க்கையை போன்று வாழ்வதற்கு முயற்சி செஞ்சு கொண்டிருப்பவர்கள் அதை போன்றே தேவைகளை உணர்வார்கள். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வர கடவன் என்று சொல்லி மத்தியிலே வாசிக்கிறோம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று கிறிஸ்து கூறும்போது அவர் மாத்திரத்திலே அதற்கான மறுமொழி கொடுக்க தகுதியுள்ளதாக நம்மை ஆக்க முடியும். ஒவ்வொரு நாளும் சுயம் மறுக்கப்பட வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். அந்த மேன்மையான மனத்துறவையும் பாடு அனுபவிக்கத்தக்க சித்தத்தையும் விடாமுயற்சியுடன் கூடிய சக்தியோடு போராடுவதற்கான பலத்தையும் கிறிஸ்துவே நமக்கு கொடுக்க முடியும். பலவீனமான ஒரு ஆத்மா கூட தெய்வீக கிருபையின் துணையோடு எந்த வெற்றியாளருக்கும் மேலாக வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.